பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தையின் தலைப்பு என்னன்னு சொன்னால், பாவத்திலிருந்து ஜெயம் பெறுவது எப்படி, பாவத்திலிருந்து ஜெயம் பெறுவது எப்படி என்று சொல்லி. அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாவத்தோடு கூட ஒரு போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். சிலர் செய்கிற பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கும். அவர்கள் கோபப்படுவதாக இருக்கட்டும், கோபம் ஒரு பாவமாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. அன்பான பிள்ளைகளே, சிலர் செய்கிற சில பாவங்கள் வெளியரங்கமாக இந்த உலகத்திற்கு தெரியும். சிலர் செய்கிற பாவங்கள் அவருடைய உள்ளத்தில் மட்டும் இருக்கும், அவர்களுக்கு மட்டும் தெரியும் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் சொல்லி. அவருடைய சிந்தையிலே பாவம் இருக்கும், அவருடைய இருதயத்திலே பாவம் இருக்கும். அன்பான பிள்ளைகளே, ரகசியமாய் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே பாவம் தொடர்ந்து கொண்டிருக்கும். அன்பான பிள்ளைகளே, ஆனால் அது வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் உள்ளத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு சில நேரத்தில் எனக்கு அந்த பாவத்திலிருந்து எப்படி ஜெயம் கிடைக்கும், இந்த பாவத்தை நான் எப்படியாவது நான் மேற்கொள்ள வேண்டும், நான் என்ன செய்வது என்று சொல்லி சில நேரத்தில் கவலையோடு இருக்கும், பாவத்தோடு ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய நிர்பந்தத்தினால சில நேரத்தில் அதை மேற்கொள்ள முடியாமல், மாமிசத்தை மேற்கொள்ள முடியாமல் சில நேரத்தில் நாம் பாவத்திற்கு இடம் கொடுக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது. நாம் பாவத்தை மிகவும் எளிதாக நாம் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இந்த குடியை மறப்பதற்கு விசேஷமான வைத்தியசாலைகளுக்கு அவர்கள் சென்று இருக்கிறார்கள். பலவிதமான மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், எப்படியாவது இந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன், இந்த பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறேன், முடியல என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பான பிள்ளைகளே, அப்படி விட முடியாத பாவத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கு என்ன வழி என்பதை குறித்து பரிசுத்த வேதாகம் நமக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 119 சங்கீதம் 11 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, அதாவது ஆண்டவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை வேதம் சொல்லுகிற உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அன்பான பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பாவம் செய்ய முடியாதபடிக்கு எது என்னை பாதுகாக்கிறது என்று சொன்னால், என்னுடைய இருதயத்திற்குள்ளே இருக்கக்கூடியதான உம்முடைய வசனம், சத்திய வசனம், சத்திய வார்த்தை என்னை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் எப்படி பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால், வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வசனம் நாம் வழி தவறும் போது நம்மோடு கூட பேசும். நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாய், நீ கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்கிறாய், கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்கிறான்னு சொல்லி இந்த வசனம் நம்மோடு கூட பேசும். இந்த வசனம் உங்களையும் என்னையும் அது பாவம் செய்யாதபடிக்கு அது இழுத்து பிடிக்கும். அது கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்தும். நம்மை பாவம் செய்யாதபடிக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை தடுத்து நிறுத்தும். நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாக இருக்கும். எனவே எனக்கு அன்பானவர்களே, நாம் பாவத்தை நாம் மேற்கொள்வதற்கு அன்பான தேவனுடைய பிள்ளை வேறு எந்த ஒரு காரியத்தை செய்ய தேவையில்லை. தினமும் இந்த வசனத்தை, இந்த வேதத்தை, பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஆர்வத்தோடு கூட உண்மையோடு கூட நாம் வாசித்தால் போதும். இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும், இந்த வார்த்தை நம்மை சீர்படுத்தும். எனவே எனக்கு அன்பானவர்களே, பாவத்தை மேற்கொள்ள பரிசுத்த வேதம் மட்டுமே நமக்கு ஒரே வழியாக இருக்கிறது. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையை என் இருதயத்திலே நான் வைத்தேன் சொல்லி. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைப்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரேப்பா, நாங்கள் பாவத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே வேதாகமம் தான், உம்முடைய வசனம் தான் என்பதை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே ரகசிய பாவங்கள், விட முடியாத பழக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விட்டு விடுவதற்கு உம்முடைய வசனத்தின் மூலமாய் அவர்களுக்கு நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இன்று முதல் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆர்வத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் படிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா பாவ பழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விட்டு நிரந்தரமாய் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய
பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.